கைகளை கோர்த்து கண்களை மூடி தலை கழுத்து முதுகுத்தண்டு நேராக இருப்பதை கவனிக்கிறோம். உடல் உடல் தளர்வாக இருக்கட்டும். இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் அப்படியே உங்க வீட்டினுடைய எல்லா அறைகளையும் நினைத்து பாருங்க. நமது இல்ல வளாகம் முழுவதும் ஒரு தெய்வீக சக்தி, இறை சக்தி அப்படியே நிரம்பி ததும்பி கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. இப்போ மேலிருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி நீல நிறத்துல நமது இல்லம் முழுவதும் அப்படியே அருவி போல பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதையும், அந்த தெய்வீக சக்தி நிரம்பும் போது நமது இல்லத்திலே இருக்கின்ற தேவையற்ற சக்திகள், எதிர்மறை சக்திகள் எல்லாம் முழுசா வெளியேறி நமது இல்லமே ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த இல்லமாக இருப்பதாக நீங்க பாவித்து உணர்ந்து கொள்ளுங்க. இப்ப தெய்வீக சக்தி நிரம்பிய இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றியும் அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கு. அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அல எல 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 எலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அல எல எல எலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அந்த இறை சக்தி நமக்குள்ளாக முழுமையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம உடல்ல இருக்கிற தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள், இன்னும் அந்த ஓட்டத்திலே இருக்கிற தடைகள், உடலில் இருக்கிற உபாதைகள் அனைத்தும் சீர் செய்யப்பட்டு இந்த தெய்வீக சக்தியால் நாமும் நிரப்பப்படுகிறோம். சொல்றத அப்படியே பாவித்து உணர்ந்து வாங்க. அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக.
அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இதுகாரும் இறைநிலையினுடைய தன்மாற்றத்தில் தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்த அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டு அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கு. எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கு. அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள், இறை சக்திகளிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள். அனைவருக்கும் ஆசிகள். தவம், சுவாச தியானம். நமது நாசி துவாரத்தின் வழியாக உள்ளும் வெளியேயும் சென்று கொண்டிருக்கின்ற அந்த சுவாசத்தையே கூர்ந்து கவனிப்போம். கூர்ந்து கவனிப்போம். முழு கவனமும் அந்த சுவாசத்தின் மீதே இருக்கணும். இன்னும் அந்த சுவாசத்தை நுட்பமா கவனிக்கணும்னா சுவாசத்தினுடைய 4 நிலையை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று, அந்த மூச்சுக்காற்று உள்ளே செல்வது.
உள்ளே சென்றது ஒரு க்ஷணம் நிற்கும். அந்த நிற்கின்ற நிலையை இரண்டாவதாக நீங்க கவனிக்கணும். அதற்கப்புறம் சுவாச காற்று வெளியே செல்லும். இது மூன்றாவது நிலை. நான்காவது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு க்ஷணம் நிற்கும். இப்போ நம்ம சுவாச எண்ணிக்கைய நம்ம அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக போறோம். இன்னும் நம்முடைய விழிப்பு நிலையை அதிகப்படுத்துவதற்காக முதல்ல ஒரு முறை மூச்சை இழுத்து விட்டோம்னா 1 என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்போ மூச்சை இழுக்கும் போது, இழுக்கிறதுன்னா நாம இழுக்கிறது இல்ல. மூச்சு உள்ளே செல்லும் போது 1 என்று எண்ணிக்கொள்ளுது. அது ஒரு க்ஷணம் நின்று வெளியே வரும்போது 2 என்று எண்ணிக்கொள்ளுது. இது இன்னும் நம்முடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தும். இன்னும் ஒரு ஆழமான தியான நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். இன்றிலிருந்து நாம இந்த தியான முறையை தொடர்ந்து செய்யலாம். நுட்பமாக கூர்ந்து கவனித்து எண்ணிக்கொண்டே வா. இன்னும் கூர்ந்து கவனிங்க. கவனிக்கிறோம். உள் சுவாசம் நிகழும் போது ஒரு எண்ணிக்கையும், வெளி சுவாசம் நிகழும் போது ஒரு எண்ணிக்கையுமாக நம்ம கூர்ந்து கவனித்து எண்ணிக்கொண்டு வாழ்க வளம். இப்ப சுவாச ஓட்டம் மிகவும் மென்மையாக
மனம் மிகவும் அமைதியாக இருப்பதை உங்களால் உணர முடியும். இந்த அமைதியான மனதிலே ஆற்றல் அபரிமிதமாக வாழ்க்கை. இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே வாழ்க்கை நல சங்கல்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வா. அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்று இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு அன்பும் கருணையுமாக பேரின்பத்தில் வாழ்க வாழ்க வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல். சாந்தி சாந்தி சாந்தி. இரண்டு கைகளை மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். கையை மெதுவா கீழே இறக்கிக்கோங்க. உடலை சற்றே தளர்வுபடுத்தி அமர்ந்து கொள்ளுங்க. வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய உடற்பயிற்சியினுடைய நுட்பத்தை இன்னைக்கு சிந்தித்து மூன்றாவதாக ஒரு பயிற்சியை உங்களுக்கு கொடுத்தரணும்னு நினைக்கிறோம். என்னன்னா, இப்போ சென்ற வகுப்புல இருக்கிற ஒருத்தவங்க, அதாவது போன பேட்ச் நம்ம கூட பயணித்த ஒருத்தவங்க, ஒரு சிலர் இந்த பேட்ச்ல இணைந்திருக்கிறாங்க. இன்னும் அதைய நல்லா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சென்ற வாரம் போன் பண்ணியிருந்தாங்க. போன் பண்ணிட்டு, ஐயா, இந்த கால் பயிற்சிக்கான விளக்கம் எல்லாம் நீங்க கம்மியாக்கிட்டீங்களாட்டு இருக்கே. நாங்க பயிற்சி ரொம்ப நாளா கத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களோட அந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பயிற்சியவே செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம். அதனால நீங்க கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்க அந்த பயிற்சியோட விளக்கத்தை குறைக்க வேண்டாம். நீங்க கைப்பயிற்சியிலேயே எங்களுக்கு ஒரு இடத்துல கேன்சரை எல்லாம் குணமாக்கக்கூடிய பயிற்சி எல்லாம் அதுல இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதைய கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு கூட இந்த பயிற்சி செய்யற கொடுத்துருந்தேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு அதுல உடன்பாடு தாமா, பட் இந்த பயிற்சி இப்படி டீட்டெயில்டா கொடுத்தேன்னா ரொம்ப நீண்ட காலம் ஆகுது அப்படின்னா. பரவாயில்லைங்கய்யா, நம்ம கொடுக்கறத ஒரு பயிற்சியா இருந்தாலும் அந்த ஒரு பயிற்சி அவங்க செய்யற மாதிரி நாம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தானே சொல்லுவீங்க. அதனால நீங்க, நான் ரெக்வெஸ்டா கேட்கறேன், நீங்க முடிஞ்சா அந்த எந்த விளக்கத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்கிப் பண்ணாம அதை கொடுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க.
எனக்கு அப்ப இருந்து ஒரு மாதிரி இருந்துருச்சு. ஏன்னா ஒண்ணு பயிற்சிகள் வந்து நெறைய இருக்குங்க. மகரிஷி குடுத்தது நான் நடத்தணும்னா உங்களுக்கு ஒரு 3, 4 வருஷம் பிஏ, எம்ஏ கோர்ஸ் மாரி நடத்தணும் அதைய. சரிங்களா? பட் அந்த அளவுக்கு பொறுமையா கேட்கறத எல்லாருக்கும் நமக்கு பொறுமை இருக்குதா? என்னடா இந்த ஒரே பயிற்சி பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரே! அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். பொதுவா எல்லாருக்கும் அடிப்படையா தோணும். ஆர்வம் இருந்தா தோணாதுன்னு வச்சுக்கங்க. அப்போ சரிங்கம்மா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்ப நானும் ஒரு விதத்துல சிந்திச்சு பார்த்தேன். சரி நம்ம தெரிஞ்ச தகவல் எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் சொல்லிருவோம். என்ன ஒரு 4 வகுப்பு எச்சா போகும் உடற்பயிற்சிக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து செய்யறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சிந்திச்சு, இப்ப அந்த கைப்பயிற்சியிலேயே சில விளக்கங்கள் நான் விட்டிருந்தேன். கால் பயிற்சியில உங்களுக்கு ஒரு பாதி தான் சொன்னேன். பாதி கூட சொல்லல கால் பயிற்சி விளக்கம். ஒரு 30, 35% தான் சொல்லியிருப்போம். அப்ப இன்னைக்கு அந்த 2யும் முழுசா சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். கொஞ்சம் கைப்பயிற்சி, கால் பயிற்சி கொஞ்சம் ஸ்பீடா வேணா சொல்றேன். நீங்க பொறுமையா அப்புறமா கூட புரியும். கண்டிப்பா புரியும். புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவ இந்த வீடியோவ நீங்க பொறுமையா இருக்கிறப்ப போட்டு கேட்டீங்கன்னா, நல்லா புரியும். சரிங்களா? அதனால உங்களுக்கு அந்த பவர் பாயிண்டோடயே உங்களுக்கு வந்து இந்த ஃபைலோடயே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொல்றதையும் இதையும் நீங்க 2யும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆழமான ஒரு புரிதல் இந்த பயிற்சியின் மேல நிகழும். அப்ப இப்ப குடுத்திருக்கிற 2 பயிற்சியே வெரி வெரி பவர்ஃபுல் பிராக்டிசஸ். கைப்பயிற்சி, கால் பயிற்சின்னு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர, பட் இதற்குள்ள பல்வேறு விதமான நுட்பங்கள மகரிஷி அவங்க இணைச்சு வச்சிருக்கிறாங்க. சரி அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 2வது இப்போ ஆ நம்ம அந்த தியானத்துல உங்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மூச்ச கவனிப்போம். மூச்சு காற்று இயல்பா உள்ள போகும், வெளிய வரும். அப்படி உள்ள போயிட்டு வெளிய வர்றத 1 என்று கணக்கெடுத்துக்கணும். முதல் நிலை. 2வது நிலையில எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மூச்சுக்காற்று உள்ள போகுது பாருங்க. நீங்க மூச்சுக்காற்ற கவனிக்கிறீங்க. அது மெதுவா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகுது. அந்த உள்ள போறத 1ன்னு கவனிக்கணும். அப்புறம் அந்த இடத்துல போய் நின்னு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். அந்த நிக்கிற நிலைய உங்களால கவனிக்க முடியாது இப்ப ஆரம்பத்துல. பழகத்தான் கவனிக்க முடியும். நீங்க நிக்கிறது கூட கவனிக்க வேண்டாம். மூச்சுக்காற்று உள்ள போகுதா? 1. மூச்சுக்காற்று வெளிய வருதா? 2. மீண்டும் மூச்சுக்காற்று உள்ள போகுதா? 3. மூச்சுக்காற்று வெளிய வருதா? 4. இப்படி உங்களோட கவுண்ட்ட ஒரு மூச்சுக்கு 2 கவுண்டா வந்து நாம வந்து கொண்டு போலாம். இது அடுத்த நிலையில உங்கள உங்கள இன்னும் விழிப்புணர்வோட செயல்பட வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்ப நீங்க முழுக்க முழுக்க உங்களுக்குள்ள போறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க. அதனால அந்த தியானத்தினுடைய எல்லா பலன்களையும் உங்களால முழுமையா பெற முடியும். மீண்டும் சொல்றது இது ஏதோ இந்த 5 நிமிஷத்துக்காக செஞ்சீங்கன்னா பலன் இருக்காது. நீங்க ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 500 சுவாசம் அல்லது 1000 சுவாசத்த நீங்க கவனிக்கிற அளவுக்கு நீங்க உங்கள வளர்த்திக் கொள்ளணும். வழிதான் காட்ட முடியும். சரிங்களா? அதனால தான் காலையில 5 மணிக்கு தியானத்துல இணைங்க. மாலையில 6 மணிக்கு தியானம் நடக்குது இணைங்கன்னு சொல்றோம். அந்த தியானத்துல இணைந்து நீங்க உங்க சுவாசத்தையே கவனிங்க. வேற எதையும் அது கேட்கணும்னு அவசியம் இல்ல. சரியா? அப்ப அந்த 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க கவனிக்கும்போது, இன்னும் உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிக்கும். உங்க மனதினுடைய ஆற்றல் அதிகரிக்கும். எண்ணங்களுடைய எண்ணிக்கை தானாக குறையும். மனதினுடைய வலிமை அதிகரிக்கும்போது, நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கறதுக்கு ஆரம்பிக்கும். கெட்டவற்றை விடுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நல்லவற்றை கடைபிடிப்பதற்கான ஆற்றல் கிடைக்கும். உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாகும். உடல்ல இருக்கிற மற்ற கழிவுகள் எல்லாம் நீங்கறக்கு ஆரம்பிக்கும். மனம் தானாக அமைதியாக இருக்கும். சரிதானுங்களா? இது எல்லா விதமான பலன்களையும் இந்த பயிற்சி குடுக்கும். அதனால நீங்க அதிகமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ரைட். சரி. உடற்பயிற்சியில கைப்பயிற்சியினுடைய பலன்கள் கொஞ்சம் அதிகமா நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில பாயிண்ட் மட்டும் விடுபட்டத நான் இப்ப சொல்லியிருக்கேன். அப்போ இதுல வந்து சுவாசம் அப்படிங்கிறது நுரையீரல் மற்றும் இருதயம் சார்ந்த செயல்னு சொல்லியிருக்கிறோம்.
அந்த இரண்டும் தான் நாம் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அவசியம். எனவே மூச்சை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்வது அவசியம். ஒரு மனித வாழ்க்கையில 120 ஆண்டுகள் அப்படிங்கிறது இயற்கை தீர்மானித்து இருப்பது மூச்சினுடைய அடிப்படையில தான். இந்த கணக்கு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு 15ல இருந்து 20 மூச்சு நம்ம விடுறோம். 15 மூச்சு நீங்க கணக்கு வச்சுட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்திற்கு 15, 60 நிமிஷம். 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு நம்ம விடுறோம். 1 மணி நேரத்துல 900 மூச்சு விடுறோம். அப்ப 24 மணி நேரத்திற்கு நம்ம 21,600 மூச்சு விடுறோம். இதனுடைய அடிப்படையில தான் வள்ளற் பெருமான் அவர்கள் அவர்களுடைய அந்த சித்தி வளாகத்தை சுற்றியும் ஒரு இரும்பு சங்கிலி போட்டிருப்பாங்க. கன்னி கன்னியா போட்டிருப்பாங்க. அங்க வடலூர் போன எல்லாருக்குமே தெரியும். அந்த சங்கிலி கன்னிகளுடைய எண்ணிக்கை 21,600. அதே போல சிதம்பரம் கோவில்ல 21,600 தகடுகளை கொண்டு 72,000 ஆணிகளை கொண்டு அந்த மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு. 72,000 நாடி நரம்புகள், 21,600 மூச்சு. அப்ப 365 நாளைக்கு நம்ம எவ்வளவு மூச்சு விடுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 78,84,000 மூச்சு விடுறோம். ஒரு வருஷத்திற்கு நம்ம. அப்ப 120 வருஷத்திற்கு 94,60,80,000 மூச்சு நம்ம விடுறோம். கிட்டத்தட்ட 95 கோடி சுவாசம் நாம இந்த பிறவியில நம்ம விடுறோம். அப்ப அந்த 95 கோடி சுவாசத்தை யாரெல்லாம் சரியாக, முறையாக எடுக்கிறார்களோ, இன்னும் இந்த யோக பயிற்சிகளை செய்து நீங்க உங்க மூச்சினுடைய அளவை குறைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு அந்த மூச்சு பயிற்சி வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு சொல்லிடுறேன், இல்லாட்டி அடுத்த வகுப்புல சொல்றேன். இப்ப இந்த மூச்சு பயிற்சி போன்ற யோக பயிற்சிகளை நீங்க செய்யும் போது, அந்த ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுன்னு இருந்தது ஆட்டோமேட்டிக்கா 14, 13, 12, 11, 10, 8 வரைக்கும் சர்வ சாதாரணமா நீங்க கொண்டு வர முடியும். ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா போதும். 8ல இருந்து 10 வரைக்கும் வந்துரும். அப்ப ஒரு நாளைக்கு 21,600 மூச்ச நீங்க ஒரு 15,000 மூச்சா மாத்திட்டீங்கன்னா, ஒரு வாரத்துல நீங்க 1 நாள் அல்லது 2 நாள் உங்க வாழ்க்கையில இன்கிரீஸ் பண்ணலாம். அப்ப இந்த மெத்தேட பயன்படுத்தி தான் நம்ம சித்தர்கள் 120 வருடங்கள 240 வருடங்களாக, 360 வருடங்களாக, ஏன் 3000 வருடங்களாக கூட மாற்றுனாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை மூச்சினுடைய அடிப்படையில் இருக்கு. நாம எப்பவெல்லாம் கோபப்படுறோமோ, பொறாமைப்படுறோமோ, கவலைப்படுறோமோ, தவறான எண்ணங்கள் நம் மனதில் தோன்றும்போது மூச்சினுடைய வேகம் தாறுமாறா இருக்கும். அப்ப அந்த மூச்சினுடைய வேகம் 16, 17, 18, 20, 25ன்னு போகும்போது, நம்முடைய ஆயுட்காலம் குறைந்துவிடும். ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுக்கு நீங்க 40,000 மூச்சு விடுறீங்கன்னு வச்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்ப உங்களோட ஆயுள் பாதியாக குறைக்கப்பட்டு விடும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது சமுதாயத்துல. அப்ப மூச்சை நீட்டித்துக் கொள்வதுதான் பிராணாயாம பயிற்சின்னு என்று நம்ம சித்தர்கள் குடுத்திருக்கிறாங்க மகான்கள். அதை மகரிஷி அவர்கள் இந்த அற்புதமான மூச்சு பயிற்சிக்குள்ள இணைச்சிருக்காங்க. அதையும் நம்ம சிந்திப்போம். அப்ப இயல்பான மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 15, ஒரு மூச்சுக்கான நேரம் 4 வினாடி. சரிங்களா? அப்ப கைப்பயிற்சி முதல் நிலையில நம்முடைய கைகளை மேல உயர்த்தி நிக்கிறோம். அப்ப மேலிருந்து அந்த ரத்த ஓட்ட, வெப்போட்ட, காற்றோட்டம் ஓடி வருது. அப்ப ரத்த ஓட்ட நாளங்கள் முழுவதும் சுத்தப்படுத்தப்படுகிறது. கைப்பயிற்சி 2ஆம் நிலை. கைகளை உள்ள சேர்த்து விரிக்கிறோம். அதுல உடலினுடைய மொத்த வர்ம புள்ளிகள் 108. அவை உயிராற்றல் மையங்கள் என்று நம்ம வர்ம சாஸ்திர நிபுணர்கள் சொல்றாங்க. அது தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் 25, கழுத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் 45, தொப்புளை சுற்றி 9, கால்ல 14, கைகள்ல தோள்பட்டை முதுகுல 15, மொத்தம் 108 வர்ம புள்ளிகள் இருக்கு. இதுல 98 வர்ம புள்ளிகள் உடல் முழுக்க இருக்கிறது. மிச்சம் இருக்கிற 10 மிக மிக முக்கியமான வர்ம புள்ளிகள். அவற்றை உயிர் அடங்கல்கள் என்று சொல்றோம். ஏதாவது விபத்து காலத்துல ஏதாவது தாக்குதலுக்கு உட்படும் போது நமது உடலில் இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் ஏதேனும் ஒரு இடத்துல போய் அடங்கி நிற்கும். அந்த இடத்தை தான் உயிர் அடங்கல் என்று சொல்றாங்க வர்மால். அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த வர்மா தெரிந்தவர்கள் அந்த உயிர் அடங்கல்களை தொட்டு அந்த உயிரை மீண்டு வர வைக்க முடியும்.
இது வர்ம புள்ளியில மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப வர்ம ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உயிர் அடங்கல்களை முற்காலத்துல சொல்லி கொடுக்கறது இல்ல. அதை ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. எந்த ஒரு மாணவன் மிகச் சரியாக அறநெறிப்படி வாழ்கிறானோ, தவறான விஷயத்திற்கு இந்த விஷயத்தை பயன்படுத்த ஏன்னா அந்த உயிரடங்கல் அடிச்சாங்கன்னா உயிரே போயிரும். உயிரை மீட்டெடுக்கவும் முடியும், உயிரை போக்க வைக்கவும் முடியும். அப்ப அந்த மாணவர் மீது முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிரடங்கலையே அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ 2ஆம் நிலையில நம்ம என்ன பண்றோம்? மெதுவாக, ஆழமாக, முழுமையாக மூச்சை இழுத்து விடணும். அது ரொம்ப முக்கியம். 2ஆம் நிலை கைய விரிச்சு உள்ள கொண்டு வர்றோம் ஷோல்டர் லெவல்ல. அப்ப நல்ல எந்த அளவுக்கு மூச்ச நல்லா இழுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மூச்ச இழுத்து விடணும். ஒரு முறை அந்த மூச்ச இழுப்பதற்கு நீங்க ஒரு 5 செகண்டாவது எடுத்துக்கணும். டக்கு, 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 டக்குன்னு சிலர் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. நல்லா பொறுமையா, நிதானமா, நல்லா மூச்சு இழுக்கணும். நுரையீரல் முழுக்க நிரம்புற மாதிரி, ஃபுல்லா மூச்ச விடணும். நுரையீரல் முழுக்க எம்ப்டி ஆகுற மாதிரி. அப்ப ஒரு மூச்சு இழுத்து வர்றதுக்கு உங்களுக்கு 10 வினாடி வரும். அப்ப நீங்க 5 முறை பண்ணணும்னா, கிட்டத்தட்ட 50 வினாடிகள், 1 நிமிஷம் ஆயிரும். இப்ப பாருங்க, 16 மூச்சு வந்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம 6 மூச்சா மாத்திருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு நுரையீரலினுடைய கெப்பாசிட்டி என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். இந்த ஆக்ஸிஜன் தான் நம்ம உடல்ல இருக்கிற அனைத்து செல்களுக்குமான மிக முக்கியமான உணவு. ஆக்ஸிஜன் போகலைன்னா செல்கள் வேலை செய்யாது. அப்ப நம்ம உடல்ல நடக்கிற எல்லா மாற்றத்திற்கும் மெட்டபாலிசம்னு சொல்ற அனைத்து வளர்சிதை மாற்றத்திற்கும் இந்த வெப்ப சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். சாப்பாடு மாதிரி நம்முடைய ஆற்றலா இருந்ததுன்னா, ஸ்டவ், கேஸ், நெருப்பு மாதிரி தான் நம்மளுடைய ஆக்ஸிஜன், மூச்சுக்காற்று. அப்ப நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்முடைய மூச்சுக்காற்று நல்லா இருந்தா தான் நீங்க சாப்பிட்ட உணவு செரிமானமாயி ஆற்றலா மாறும். இன்னைக்கு நெறைய பேருக்கு அது நடக்க மாட்டேங்குது. சாப்பிடுறது கழிவா அப்படியே வெளிய வருது. அப்ப உடல்ல ஆற்றல் மாற்றம் நடக்கணும்னா மூச்சு நல்லா இருக்கும். அப்ப ரத்த ஓட்டத்தை நம்ம உடல் முழுக்க நல்லா மூச்சை இழுத்து விட்டு, இழுத்து விட்டு 5 முறை நீங்க செய்யறப்போ, ஹோல் பாடி ஃபுல்லா ரத்த ஓட்டம் நல்லா செல்லுது. நிலை 3, 4, 5 இது முழுக்க முழுக்க மூட்டுகளுக்கான பயிற்சி. நம்ம உடல்ல 360 ஜாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதுல 354 ஜாயிண்ட்ஸ் வந்து செமி ஜாயிண்ட்ஸ். சரிங்களா? ஒரு 6 ஜாயிண்ட் மட்டும் 360 டிகிரிக்கு சுத்தக்கூடிய ஃபுல் ஜாயிண்ட். அது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோள்பட்டையில இருக்கு. நம்ம 2 தோள்பட்டையில இருக்கு. இடுப்பு பகுதியில இருக்கு. முழங்கால்ல இருக்கு. இத வந்து பந்துக்கிண்ண மூட்டுகள் என்று சொல்லுவாங்க. டைப்பிங்ல தப்பா இருக்கு. இது வந்து பந்துக்கிண்ண மூட்டுகள். வரணும். ஒரே நிமிஷம். பந்துக்கிண்ண மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல யுனிவர்சல் பால் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 360 டிகிரிக்கு இது ரொட்டேட் ஆகும் நம்ம உடம்புல. அப்ப இயற்கையாவே மனித உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகள் எங்க போய் தேங்கும்னா, மூட்டினுடைய இணைப்புகள்ல தான் போய் தேங்கும். அப்ப அத முறையாக நம்ம அசைக்கிறது மூலமா, உடல்ல இருக்கிற கழிவுகளை நம்ம வெளியேற்றிக் கொள்ள முடியும். அப்ப இந்த இணைப்புகளை முறையாக நம்ம இயக்கும்போது, அங்க இருக்கிற அந்த ஃப்ளூயிட் ஒண்ணு சொன்னோம்ல, சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம செயினுக்கு எப்படி எண்ணெய் ஊத்தி லூப்ரிகேஷன் பண்றோம், ஆயில் விட்டு வேலை செய்றோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய மூட்டுகளுக்கு அந்த திரவம் வந்து ப்ராப்பரா சுரந்து இருக்கும்போது தான், அந்த இணைப்புகள் வந்து ப்ராப்பரா வேலை செய்யும். அப்ப இப்படி மூட்டு எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை, அதனுடைய தசை பகுதிகள் இதெல்லாம் ஏக்கம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி ஏற்படுத்துது. அப்ப லூப்ரிகேஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, அந்த மஜ்ஜை எல்லாம் என்ன ஆயிரும்? ட்ரை ஆயி பொடி ஆயிரும். பவுடர் ஆயிரும். அப்ப இதனால தான் பலவிதமான எலும்பு சார்ந்த ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெறைய ஃபேஸ் பண்றோம். தாப்பாலுக்கு எண்ணெய் விடுறோம் இல்லையா? கதவுல ஒரு சத்தம் வருது. டர்ரு டர்ருன்னு. அல்லது திறக்க முடியல. அப்ப என்ன பண்றோம்? ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெயோ ஏதோ ஒண்ணு எடுத்து விட்டீங்கன்னா, அந்த தாழ்ப்பாள் வந்து ஈஸியா மூவ் ஆகும். ஏன்னா எண்ணெய்க்கு அப்படி ஒரு ஆற்றல். அப்ப நம்ம உடம்புலயே அதே மாதிரி அந்த லூப்ரிகேஷன் வந்து இந்த 3, 4, 5 நிலை பயிற்சிகள்ல ஷோல்டருக்கு ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? லூப்ரிகேஷன் பண்ணிட்டீங்க. இத முறையா செஞ்சுட்டே வரும்போது லைஃப் லாங் நமக்கு ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர், அந்த தோள்பட்டை வலி, கை, கால் மரத்து போறது இது எல்லாமே இருக்காது.
இப்ப மனித உடல் ரகசியங்கள்ல மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் 96 தத்துவம்னு சொல்லுவாங்க. அந்த 96 தத்துவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 31 தத்துவம். அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தச வாயுக்கள். நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம உடலுக்குள்ளே சென்று தச வாயுக்களாக பிரிந்து வேலை செய்யுது. அதே போல நாடிகள்ல தச நாடிகள் மிக முக்கியமானவை. பஞ்சபூதங்கள் மிக முக்கியமானவை. ஆதாரங்கள் 6 மிக முக்கியமானது. இது மொத்தமா இந்த 4யும் சேர்த்துட்டீங்கன்னா 31 தத்துவங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த 31 தத்துவம் சரியா இயங்கினா தான் நம்ம உடல்ல வாதம், பித்தம், சிலேத்தும் என்று சொல்லக்கூடிய 3 ஓட்டங்களும் சீராக ஓடும். அதைத்தான் நம்ம ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த 3, 4, 5 பயிற்சியில நம்ம செய்யக்கூடிய முத்திரைக்கு பேரு சமான முத்திரை அப்படின்னு பேரு. இந்த சமான முத்திரை 5 பிராணன்களை சரியாக இயக்கக்கூடிய ஒரு முத்திரை. பஞ்ச பிராணன் சரியா இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிரும். இதுல ஒரு வர்ம புள்ளி இருக்கு. நான் அத பத்தி சொல்றேன் பின்னாடி. அப்போ 2வது நம்ம என்ன சொன்னோம்? சுண்ணாம்பு காலம் என்ற வர்ம புள்ளி நம்மளுடைய காதினுடைய மேல் பகுதியில இயக்கத்துக்கு வருது. அது வந்து ஹை பிபிய, லோ பிபிய சீர் செய்து ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி. சரி. இப்ப அந்த உயிர் அடங்கல்கள் 10ன்னு சொன்னோம் இல்லையா? வர்மால. இந்த 10 உயிர் அடங்கல்களுமே மகரிஷி அவர்கள் நம்முடைய இந்த யோக பயிற்சியில ஆக்டிவேட் ஆகுற மாரி செஞ்சிருக்காங்க. அப்ப அதனுடைய முதலாவது உயிர் அடங்கல் எங்கன்னா கவுளி காலம்னு சொல்லுவாங்க. கைப்பயிற்சியில நம்ம சமான முத்திரை வைக்கும்போது சரிங்களா? அந்த முத்திரையினுடைய தன்மையால நம்மளுக்கு இந்த கவுளிக்காலம் என்ற உயிரடங்கல் இயக்கம் பெறுகிறது. கவுளிக்காலம் கரெக்ட்டா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கட்டை விரலுக்கும், ஆள்காட்டி விரலுக்கும் இடையில ஒரு தசை பகுதி இருக்கும். நீங்க அந்த சமான முத்திரை வச்சீங்கன்னா, அந்த இடம் டைட்டா இருக்கும். நீங்க கவனிக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல இருக்கிற உயிரடங்கல் தான் கவுளிக்காலம் என்று சொல்கிறோம். அது நீங்க இந்த சமான முத்திரை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இயக்கத்திற்கு வந்துரும். நீங்க அந்த இடத்துல பிரஷர் குடுத்தாலும் அது இயக்கத்துக்கு வரும். ஆனா தனிப்பட்டு குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இந்த கவுளிக்கால மையத்தை நீங்க இயக்குனீங்கன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு மன அமைதி, நம்ம மனதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அழுத்த உணர்வுகளை நீக்கும். மனதினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும். கைகள்ல ஏற்படுற வலிகளை போக்கக்கூடிய வல்லமை அந்த வர்ம புள்ளிக்கு இருக்கு. சரிங்களா? அதேபோல கை சுழற்சியிலப்ப அந்த அக்குள் பகுதியில உராய்வு ஏற்படுறத நீங்க கவனிக்கலாம். அந்த இடத்துல 3 வர்ம புள்ளிகள் இருக்கு. உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம், பிறர்தாரை வர்மம் என்று 3 வர்ம புள்ளிகள் நம்முடைய அக்குள் பகுதியில் இருக்கு. அப்ப அந்த 3 வர்ம புள்ளிகளும் இயக்கத்துக்கு வருது. அப்ப இதனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, இன்றைய காலத்துல பெண்களுக்கு குறிப்பாக மார்பக புற்றுநோய அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வீதிக்கு வீதி பிரஸ்ட் கேன்சர், மார்பகத்தை வெட்டி எடுக்கிற ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அதனால தான் நம்ம முன்னோர்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்த வச்சிருந்தாங்க. அப்ப மஞ்சளுக்கு ஒரு கிருமி நாசினி. அதுக்கு அற்புதமான சக்தி இருந்தது. அது உடல் முழுக்க தேய்த்து குளிக்கும்போது உடல்ல இருக்கிற அனைத்து கிருமிகளையும் கொல்றதுக்கான வாய்ப்பாக இருந்தது. இன்னைக்கு நம்ம அதை பண்றதில்ல. சரி, அதற்காக இந்த பயிற்சிய நம்ம முறையா செஞ்சோம்னாவே, மார்பக புற்றுநோய் வர்றத 90% நம்ம தவிர்த்துக் கொள்ள முடியும். ஏன்னா, அங்க இருக்கிற அ ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ப்ராப்பரா ஓடி அங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளிய போயிருச்சுன்னா, எப்படி புற்றுநோய் கிரியேட் ஆகும்? வாய்ப்பில்ல. அதேபோல நுரையீரல்ல வரக்கூடிய கேன்சர் கூட வராமல் இருக்க இந்த 3 வர்ம புள்ளிகளும் மிக மிக ஒரு அற்புதமாக செயல்படக்கூடியது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு புள்ளி. சரி. இப்ப 6ஆம் நிலை. நம்ம கைப்பயிற்சியினுடைய 6ஆம் நிலையில நம்ம என்ன பண்றோம்? 2 கைகளையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சு வலது பக்கம், இடது பக்கம் திரும்புறோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணுவோம். லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணுவோம். உடம்ப திருப்புறோம். சரிதானுங்களா? அப்ப அதுல நாம ஒரு முத்திரை பயன்படுத்துறோம்ல 2 கையும் சேர்த்து வச்சு ஒரு முத்திரை வச்சிருக்கீங்கல்ல? அந்த முத்திரைக்கு பேரு அர்த்த கைலாஷ் முத்திரை என்று பெயர். சரிங்களா? அர்த்த கைலாஷ் முத்திரை. அப்ப இந்த முத்திரைக்கு நிறைய பலன்கள் இருக்கு. உடல்ல கேன்சர் உருவாவதற்கு காரணமாக இருக்கிற இறந்த செல்களை அன்றைக்கு அன்றைக்கே வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு இருக்கு. கேன்சர்ங்கிறது என்ன? பலவிதமான தன்மையில முக்கியமான தன்மை என்னன்னா, இறந்த செல்கள் நம்ம உடல்ல இருக்கும். அது அன்றன்றைக்கே வெளியேறணும்.
அதற்கு தான் முறையான உடலுக்கு உழைப்பை கொடுக்கும் போதுதான் அது கழிவு வெளியேறுவது போல அந்த கேன்சர் செல்ஸ் வெளியேறும். அப்ப இந்த முத்திரை நமக்கு அர்த்த கைலாஷ் முத்திரை வைக்கும்போது, அந்த தேவையற்ற இறந்த செல்கள் எல்லாம் அன்னைக்கே வெளியேற்றும். இன்னொன்று, கண்களிலே பார்த்து நம்ம அந்த முத்திரையை செய்யறோம். அந்த முத்திரைக்கே வந்து கண்களினுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரித்து, நம்ம கண்களுக்கு ஒரு வசீகர தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த முத்திரைக்கு இருக்கிறது. சரிங்களா? இன்னொன்னு, நாள்பட்ட வியாதிகளுக்கு நம்ம நெறைய மருந்து சேர்த்திட்டு இருக்கிறோம். அந்த மருந்து எல்லாமே மொத்தமா கெமிக்கல். சரிங்களா? நம்ம உடம்பு எந்த ஒரு கெமிக்கல் உள்ள போனாலும் உடம்பு ஏத்துக்காது. இருந்தாலும் நம்ம மருந்து, மாத்திரைய சாப்பிடுறோங்கிற பேர்ல அந்த கெமிக்கல உள்ள அனுப்பி, உடம்புல நெறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துறோம். அப்ப இந்த முத்திரையை செய்யும்போது, நீங்க அந்த அளவுக்கு அதிகமா எடுக்கிற மருந்து, மாத்திரைகள், அதனுடைய பக்க விளைவுகளை இது குறைப்பதற்கான சக்தி கொண்டது. ஏன் கண்ண திறந்து இத செய்யணும் அப்படின்னா, ஒன்று பேலன்ஸ்க்காக. ஆனா நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது கண்ண மூடியும் செய்ய முடியும். சரிங்களா? ஆனா, கண்ண திறந்து செய்யறத மகரிஷி வச்சிருக்காங்க. ஏன்னா, நம்ம உடம்புல பஞ்ச நாடிகள் என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த பஞ்ச நாடிகள் இயக்கம் பெறணும். அந்த பஞ்ச நாடிகள் கண்களிலே 2 நாடிகள் இருக்கிறது. வலது கண்ணிலே புருடனும், இடது கண்ணிலே காந்தாரி என்று சொல்லக்கூடிய 2 நாடிகள் இயக்கம் பெறுகிறது. அது கூட முதுகுத்தண்டில ஒரு 3 நாடி. இடகலை, பின்கலை, சுழுமுனை நாடி. தியானத்துல ஆழ்ந்து நீங்க சென்றவர்களாக இருந்தா இதைப் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி பிற்காலத்துல இதைப் பற்றி நாடி சுத்தி பயிற்சி விளக்கத்துல உங்களுக்கு இதைப் பற்றி சொல்லிக் குடுக்குறேன். நம்ம முதுகுத்தண்டுல 3 நாடி இருக்கு. இடகலை நாடி, பின்கலை நாடி, சுழுமுனை நாடி. அப்ப இந்த பயிற்சியை நீங்க கண்ண திறந்து செய்யும்போது, புருடன், காந்தாரி, இடகலை, பின்கலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய பஞ்ச நாடிகளும் இதுல இயக்கம் பெறுகிறது. இன்னும் நம்ம திரும்புறப்ப என்ன பண்றோம்? இடது கால் பெருவிரலையும், வலது கால் பெருவிரலையும் நல்லா ஊன்றி அழுத்தம் கொடுக்கும்போது, இந்த நாடிகள் எல்லாமே வேலை செய்யறக்கு ஆரம்பிக்கும். குறிப்பாக ஆ ஆ என்ன சொல்றது? நம்மளுடைய சுழுமுனை நாடி. அது வந்து குரு நாடின்னு சொல்லுவாங்க. சுழுமுனை நாடிய. இந்த குரு நாடி ஓப்பன் ஆயிருச்சுன்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் அழித்து, நம்ம பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து, நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல் அந்த சுழுமுனை நாடிக்கு இருக்கு. அது திறந்துரும். இந்த பயிற்சி செய்யும்போது. அப்ப திரும்புறப்ப எப்படி திரும்பணும்னு சொன்னோம்? 180 டிகிரி திரும்புறோம். இந்த பக்கம் 180 டிகிரி, அந்த பக்கம் 180 டிகிரி. கிட்டத்தட்ட 360 டிகிரி நம்ம வந்து திரும்புறோம். அப்ப முதுகுத்தண்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இதுல சீராகும். தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக நம்ம உடலிலே சக்கரங்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? 7 சக்கரங்கள் சொல்றோம். நாளமில்லா சுரப்பி இருக்கக்கூடிய மையங்களை வைத்து, உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்கள் பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு பல ஆற்றலை குடுத்துட்டு இருக்கு. இதை பற்றி பின்னாடி ஹீலிங் வகுப்புகள், கண்ணாடி பயிற்சி, 9 மைய தியானத்துலலாம் ஆழமா பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல 1008 சக்கரங்கள் இருக்கு. அந்த எல்லா சக்கரங்களுக்கும் தாய் சக்கரங்கள் 7 சக்கரம். அப்ப அந்த சக்கரங்கள் நல்லா இயக்கம் பெறும்போது, பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள அபரிவிதமா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அது பல நன்மைகளை செய்யும். நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் நல்லா இயங்கறக்கு ஆரம்பிக்கும். ஹார்மோன் எல்லாம் ப்ராப்பரா சுரக்கறக்கு ஆரம்பிக்கும். குறிப்பாக இதுல உடல்ல அதிக நோயை உற்பத்தி செய்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்புகள். நம்ம உடம்புல தேவையில்லாத இந்த கொழுப்பு ஆற்றல், அது எங்க போய் நிக்கும் அப்டின்னா, நீங்க நல்லா கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இடுப்பு பகுதியினுடைய 2 பக்கங்கள்ல தான் போய் வந்து சேரும். சரிதானுங்களா? அதற்கப்புறம் ஃப்ரண்ட்ல இன்கிரீஸ் ஆகும். இடுப்புல சைடுல இன்கிரீஸ் ஆச்சுனாலே தொப்பை வந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு உடல் உழைப்பு சுத்தமா இல்ல. அப்ப இந்த பயிற்சியில் நீங்க ரைட், லெஃப்ட் நல்லா திரும்பும்போது, அந்த கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்படும். ஏன்னா, இந்த கெட்ட கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல பிளட் பிரஷர் இன்கிரீஸ் ஆகும். ஹை பிபி வரும், சர்க்கரை நோய் வரும், இருதயம் சார்ந்த பல நோய்கள் வரும், ஹார்ட் அட்டாக் கூட வரும். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சியில வயிற்று பகுதியில இருக்கிற அந்த தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? கரைக்கிறோம். அப்ப உடலுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இது கிடைக்குது. இன்னும் பல நோய்கள்ல இருந்து இந்த பயிற்சி நம்மளை பாதுகாக்கும்.
சரி. அப்போ காலினுடைய கட்டை விரல் அதை மாற்றி மாற்றி நாம அழுத்தம் கொடுக்கிறப்ப, இந்த இடகலை, பின்கலை நாடிகள் இயக்கம் பெற்று நான் முன்னரே சொன்னது போல, சுழுமுனை நாடி நம்மகிட்ட இயக்கத்திற்கு வருது. இன்னும் உடலினுடைய மிகப்பெரிய தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதுகு தசை தான். அதான் மிகப்பெரிய தசை. இந்த பயிற்சியில அந்த தசை நல்லா இயக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் இளமையோடு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த கூன் விழுகாம இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதானே இளமையினுடைய ஒரு மிக முக்கியமான தன்மை. அந்த ஜைஜாண்டிக்கா உடம்பு இருக்கணும். அப்ப ஒரு மனுஷன் அந்த நேரா இருக்கணும், அந்த இளமை தோற்றத்தோடு இருக்கணும் அப்படின்னா, அந்த தசைகள் நல்ல இயக்கத்தோடு, நல்ல வலிமையோடு, ஆற்றலோடு இருக்கும். அதற்கும் இந்த பயிற்சி உதவுது. சிலருக்கு நின்னுட்டே இருக்கிறப்ப இடுப்பு வலிக்கும். சரிங்களா? காலையில எழுந்திருக்கிறப்ப கால்கள்ல வலி இருக்கும். இத நம்ம நெறைய பேர் இன்னைக்கு உணர்றோம். முற்காலத்துல இந்த வலிக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் வாக்கிங், ஜாக்கிங் எல்லாம் போகணும், நடக்கணும், பயிற்சி பண்ணணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப கழிவுகள் எல்லாமே போயி நம்ம கால்கள்ல தேங்கறக்கு ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடுப்பு வலி, காலையில எழுந்திரிக்கிறப்ப கால் வலி, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளத்தில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்ப அதுக்கு நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்ப நாம இந்த பக்கம் விரல்களை உந்தி, கால்களை திருப்பி முதுகு தண்டை 180 டிகிரி நீங்க திருப்புறப்ப, நம்மளோட சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் முற்றிலும் குணமாகும். கன்ஃபார்மா. நீங்க இது முறையா செஞ்சா போதும். அத பத்தி நீ பயப்படவே வேண்டாம். பட் ஒன்றே ஒன்று, அதிக வலிக்கிறப்ப இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். அத மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. யார் வேணா இந்த பயிற்சியை செய்யலாம். பட் வலி அதிகரிக்கிறப்ப செய்ய வேண்டாம். இல்ல கொஞ்சம் வலியா இருக்குதுன்னா, லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வலி முற்றிலுமாக குணமாவதற்கு ஆரம்பித்துவிடும். சரிங்களா? அப்ப அந்த சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளத்துக்கு 2 சொல்யூஷன் மகிழ்ச்சி குடுத்திருக்காங்க. ஒன்று கைப்பயிற்சி இந்த நிலையில. இன்னொன்னு கால் பயிற்சியிலயும் அது குடுத்திருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இத பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் சரிதானுங்களா? இன்னும் அ இந்த மூட்டுல வருது இல்லையா? ஒரு வாத நோய். அது போன்ற நோய்கள் எல்லாத்தையும் கூட இது குணப்படுத்தி விடும். சரிங்களா? ஆ நிலை 7ல முழங்காலுக்கான பயிற்சி. இப்ப முழங்கால்ல அந்த பந்துக்கிண்ண மூட்டுகளை நம்ம நல்லா இயக்குறோம். 3, 3, 9 முறை நம்ம வலச்சுழல், இடச்சுழல், வலச்சுழல்னு சுழற்சி செய்கிறோம். அப்ப அதுக்கு நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்குது. நீங்க முதல் முறையெல்லாம் செய்றவங்களுக்கு பட படன்னு சவுண்ட் வரும். இந்த முழங்கால சுழற்சி பண்றப்ப. சரிங்களா? இன்னும் அந்த கைகள் மூட்டுக்கல்லுல மேல் குவித்து வைக்கிறோம் இல்லையா? 2 கையையும் நம்ம முழங்கால் மேல குவித்து வைக்கும்போது, கைகள்ல இருக்கிற வெப்ப ஆற்றல் மூட்டுக்குள்ள பாய்ந்து அங்க இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றும். இன்னும் கைகளை குவித்து வைக்கிறப்ப, நமது நடுவிரல் தொடக்கூடிய ஒரு இடம் குதிரைமுக வர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. சரிங்களா? அது அந்த மூட்டுகளுக்கு ஆற்றலை கொடுத்து நம்ம காலை பலப்படுத்தக்கூடிய ஒரு வர்ம புள்ளியா இருக்கு. அந்த வர்ம புள்ளி இயக்கம் பெறும். இப்ப இவ்வளவு நன்மை கைப்பயிற்சிக்கே இருக்கு. சரிங்களா? சரி. கால் பயிற்சியோட விளக்கத்தையும் பார்த்துருவோம். கால் பயிற்சியில கொஞ்சம் தான் சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஏன்னா இந்த ஒரு முறை சொல்றது தான். அதுக்கப்புறம் இந்த இந்த வகுப்பு 1 வருஷம் போகும், 1½ வருஷம் கூட போகும். சரிங்களா? 6 மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு கவர் பண்ணி குடுத்துர்றோம். ஆனா இது பயிற்சி 6 மாசத்துல முடியாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா, அ மகிழ்ச்சி சொன்ன மேக்ஸிமம் விஷயங்கள உங்க கூட பகிர்ந்துக்க முடியும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனா இந்த 6 மாசம் நீங்க சரியா இதுல சொல்ற பயிற்சிய சரியா பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் தகவல்கள், பயிற்சிகள் நெறைய நெறைய இருக்கு. பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்யணும்ல. சரி வாங்க நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா வர்றீங்களோ, அந்த அளவுக்கு அதிகப்படியான பலன்களை, பயிற்சிகளை பெற முடியும். சரி, கால் பயிற்சியில நெறைய நெறைய அற்புதங்கள் மறைந்து கிடக்குது. ஆ குறிப்பாக ஆசனங்கள்ல 2 ஆசனங்கள் நம்ம சொன்னோம். தண்டாசனம், வஜ்ராசனத்த பயன்படுத்துறோம். வர்ம சிகிச்சை, பாத அழுத்த சிகிச்சை, அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், கை அழுத்த சிகிச்சை, சுஜோக் மெத்தட் எல்லாமே இந்த பயிற்சிக்குள்ள நிரம்பி இருக்கு.
இப்ப பொதுவா என்ன நடக்கும்னா, கால்கள் பலமடையும். குறிப்பா வயிற்றினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீரா ஓடும். இந்த கால் பயிற்சி செய்யறப்ப நெறைய பேர் வயித்துல இருக்கிற தொந்தரவெல்லாம் குணமாயிரும். ஏன்னா, வயிற்றினுடைய எக்ஸ்டென்ஷனா தான் கால்களை நம்ம வந்து நீட்டிப்பு பெற்றிருக்குது இயற்கை. அப்ப கால்கள்ல நீங்க அசைவு குடுக்கும்போது, குறிப்பா அந்த தண்டாசனத்துல உட்கார்ந்துட்டு வலது பக்கம், இடது பக்கம் திருப்புறது, ரொட்டேஷன் பண்றது, இதெல்லாம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா தெரியும். வயிற்று இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இயக்கம் பெறத உங்களால உணர முடியும். அப்ப வயிற்று உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். கீல்வாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, கால் குடைச்சல், நரம்பு வலி இவை எல்லாமே குணமடையும். இருந்துச்சுன்னா குணமடையும். இனி வாழ்நாள் முழுக்க வராமலும் நீங்க தவிர்த்துக் கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப முதுகெலும்ப வருடி விடுறோம். கடைசி நிலை. அது உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. இன்னைக்கு தான் அதை சொல்லிக் குடுக்கணும். இப்ப முதுகெலும்பை வருடி விடுவதன் மூலமாக, அதிலிருந்து புறப்படக்கூடிய நரம்புகள் எல்லாமே ஊக்குவிக்கப்படும். அப்ப நம்முடைய மூத்திரக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி மற்றும் அடிவயிற்று பகுதியில இயக்கம் நல்லா அமையும். இது வந்து உங்களுக்கு இனிமேல் தான் சொல்லிக் குடுக்க போறேன். கிட்னி மசாஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிஸ். ரொம்ப சிம்பிள் பட் பவர்ஃபுல் பிராக்டிஸ். சரிங்களா? அப்ப நம்முடைய சிறுநீரகங்கள் நல்ல இயக்கத்துக்கு வரும். அடிவயிற்று பகுதியில இயக்கம் நல்லா நடக்கும். அப்ப உடலினுடைய முக்கியமான உட்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா, இருதயம், நுரையீரல், குடல், மூளை சுரப்பிகள் போன்ற எல்லாவற்றினோடையும் நம்ம பாதங்களுக்கு நேரடியா தொடர்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? உடல் முழுக்க இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பாதங்களுக்கு தொடர்பு இருக்கு நரம்பின் மூலமாக. அப்ப அந்த பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் நம்ம அழுத்தப்படும்போது, அந்த எல்லா உறுப்புகளோட இயக்கம் நரம்புகள் மூலமாக ஊக்குவிக்கப்பட்டு நல்லா சுறுசுறுப்போடு இயங்கும். சரி. இது வந்து அடிப்படை பலன்கள், பொதுவான பலன்கள். சிறப்பு பலன்கள் என்ன? ஓகே. சிறப்பு பலன்கள் வர்மக்கலையில 10 உயிரினங்கள் இருக்குன்னு சொன்னோமா? அதுல 50% 5 உயிரினங்கள்கள் இந்த கால் பயிற்சியிலேயே வருதுங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்க இந்த கால் பயிற்சி விடாம செய்யணும். முதல் நிலையில நம்ம கைகளை தரையில் அழுத்தி, உள்ளங்கைய நல்லா தரையில படும்படி வைத்திருக்கிறோம். சரிங்களா? முதல் நிலையில கைய 2 சைடு வச்சு, கால நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, கால் பயிற்சி முதல் நிலையில. அதை நினைச்சு பாருங்க. இப்ப கைகள் 2யும் தரையில அழுத்தி வைத்து, நாம் உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம கைப்பயிற்சியில 2 வர்ம புள்ளி சொன்னோம் இல்லையா? உள்ளங்கை வெள்ளை வர்மம், தட்சணை கால வர்மம் இந்த 2மே இயக்கம் பெறுகிறது. ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஒரு இடத்துல இயக்கத்துக்கு கொண்டு வரும். அப்ப முதல் நிலையில கால் 2யும் உள்ள மடக்கி விரிக்கிறப்ப, நம் உடலினுடைய முக்கியமான எலும்பு இணைப்புகள், யுனிவர்சல் பால் ஜாயிண்ட்ஸ் இடுப்பு பகுதியில இருக்குன்னு சொன்னோம்ல? 2 ஷோல்டர்ல இருக்கு, 2 முழங்கால்ல இருக்கு, 2 இடுப்பு பகுதியில இருக்கு. அப்ப அந்த இடுப்பு பகுதியினுடைய 2 எலும்புகள், மூட்டுகளையும் நம்ம இயக்குகிறோம். சரிங்களா? கைப்பயிற்சியினுடைய 4ஆம் நிலையில அதை இயக்கணும். இந்த இடத்துல முழுமையாக அந்த எலும்புகளுடைய இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அப்ப நேராக நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு இந்த பால் ஜாயிண்ட்ஸ் தான் மிக, மிக முக்கியம். அதனால தான் இடுப்பு எலும்பு ரொம்ப கவனம்னு சொல்றோம். குறிப்பாக பெண்கள் குழந்தை பேற்றுக்கு பிறகு இந்த பெல்விஸ் எலும்பு இருக்கு இல்லைங்களா? இந்த எலும்புக்கும், அந்த இடுப்பு எலும்புக்குமான இடைவெளி அதிகரித்து, அவங்க நடக்கிற நடையில ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த மாற்றம் இல்லாமல், அவங்க எப்பொழுதும் போல இயல்பான தன்மையில இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப, ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் இப்ப நெறைய வந்து ஆண்களும் சரி, இப்ப இந்த காலத்துல பெண்களும் இருசக்கர வாகனம் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். வெயிட் ஏதாவது தூக்குறோம். அதிக நேரம் நின்னுட்டே வேலை செய்றோம். இதனால இந்த பால் ஜாயிண்ட்ஸினுடைய வலிமை வந்து குறைஞ்சிரும். அப்ப அதை வலிமைப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி உதவுது. குறிப்பாக எந்த மேஜர் ஆப்பரேஷன் பண்ணாலும், குனிய வச்சு குத்துவாங்கன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி முதுகுத்தண்டை 2ஆக வளைத்து பிடித்து தான் அனஸ்தீசியா குடுப்பாங்க. நீங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அனஸ்தீசியா குடுக்கறது பார்த்தீங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். லம்பார் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. L4 அண்ட் L5ல சரிங்களா? இன்ஜெக்ஷன் மட்டும் இல்ல. ஒரு டியூப் மாதிரி இறக்கி அதுக்கு அப்புறம் தான் அனஸ்தீசியா கொடுக்க முடியும்.
அனஸ்தீசியா கொடுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்பதான் அது மரத்து போகும். சரிங்களா? இப்ப அந்த மாதிரி செய்யறப்ப இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சரிங்களா? அப்படி பண்றப்ப அந்த டிஸ்க் இருக்கு இல்லையா? அது நான் உங்களுக்கு மகராசனத்துல அந்த முதுகுத்தண்டினுடைய எல்லா டிஸ்க் 32 எலும்புகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத விளக்கமா பார்ப்போம். இப்ப அந்த 32 டிஸ்க்ல அதுல இருக்கிற அந்த டிசைனிங்ல டிஸ்டர்ப் ஆகும். ஓட்ட போடுறதுனால. அப்ப அதுல ஏதாவது காற்று போறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சில பல பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிலருக்கு என்ன ஆயிருக்குன்னா, இப்படி ஆப்பரேஷன் பண்றப்ப, ஆ என்ன சொல்றது? கை, கால் வராம போறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருந்திருக்குது. சரியாங்களா? அது வந்து மெடிக்கல் எரர் அப்படிங்கிற மாரி அது ஒண்ணும் சொல்லப் போறதில்ல யாரும். ஆனா இப்படி ஆப்பரேஷன் செஞ்சவங்களுக்கு காலையில தூங்கி எந்திரிக்கிறப்ப, வலது கை வலது கால் அல்லது இடது கை இடது கால்ல வலி, மரத்து போறக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் ஏற்படும். சரி. அப்ப அது எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பயிற்சிக்கு இருக்கு. வெரிகோஸ் வெயின் இன்னைக்கு நெறைய மக்களுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நரம்புகளுடைய இயக்கம் சரியா இல்லாததுனால, இந்த நரம்புகள் எல்லாம் சுருண்டு சுருண்டு போகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அப்ப சக்தி ஓட்டத்துல குறைபாடு ஏற்படும். ரத்த ஓட்டத்துல பிரச்சனை ஏற்படும். அப்ப அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இந்த கால் பயிற்சி நீங்க சரியா செய்யும்போது முற்றிலுமாக குணமாகும். இன்னும் கால் பயிற்சி 3, 4 நிலைகள். இதுல என்ன பண்றோம்? இடச்சுழலா இந்த வலச்சுழலா 5 முறை, இடச்சுழலா 5 முறை, மீண்டும் வலச்சுழலா 5 முறை கால்கள் உட்கார்ந்த நிலையில கால நீட்டிட்டு ரொட்டேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நிலையில வெளிய உள்ள திருப்பியிருப்போம். 2ஆம் நிலையில வலது பக்கம், இடது பக்கம் திருப்பியிருப்போம். 3, 4 நிலையில சுழற்சி 15 முறை நம்ம சுழற்சி செய்யணும். இந்த சுழற்சி மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? அதுல வந்து நம்ம மீண்டும் நம்மளுடைய சிறுநீரகம், விந்தகம், பாலுணர்வு சுரப்பிக்கான வர்ம புள்ளிகளையும் இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். லூப்ரிகேஷன் ஏற்படுத்துறோம். அப்ப பெண்களுக்கு அந்த நடையில ஏற்படக்கூடிய மாற்றம் வராம இருக்கறக்கு, ஆண்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கறக்கு, சரிங்களா? ஆங்கிள் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணுக்கால் மூட்டு தான் நம்ம உடலையே முழுக்க முழுக்க தாங்கிட்டு இருக்கு. அந்த மூட்டை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. அப்போ நம்ம இதுல குதிங்கால் வர்மம், உப்புக்குற்றி கால வர்மம் என்று 2 வர்ம புள்ளிகள் இந்த பயிற்சி நாம் செய்யும்போது இயக்கத்திற்கு வருகிறது. நிலை 5, 6ல 2வது உயிரடங்கல். நிலை 5, 6 என்னங்க? இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கால மடிச்சு வச்சு அழுத்தி குடுக்குறோம் இல்லையா? வலது காலை அழுத்தி குடுப்பது 5ஆம் நிலையும், இடது காலினுடைய உள்ளங்கால், பக்கவாட்டு பகுதி, கணுக்காலை சுற்றி அழுத்தி குடுக்கிறது 6ஆம் நிலையும் நம்ம சொல்றோம். அப்ப 2வது உயிரடங்கல் எங்க வேலை செய்யுதுன்னா, அந்த கால் பயிற்சியினுடைய 5வது, 6வது நிலை. அந்த கட்டவிரல்ல இருந்து அடியில வரைக்கும் அழுத்தி குடுக்குறோம்ல, அந்த அழுத்த நிகழ்வுல நடக்குது. அப்ப 2வது உயிரடங்கலுக்கு பேர் வந்து சுண்டிகை அடங்கல் அல்லது சுண்டிகை காலம்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருக்குதுன்னா, நம்ம கட்டை விரலினுடைய பின்பகுதி. இங்க பாருங்க இந்த ஃபோட்டோல பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம கட்டை விரல். நம்ம கட்டை விரலினுடைய அடிப்பகுதியில் நம்ம அழுத்தம் குடுப்போம். இது வந்து மேல் பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அல்லது பின்பகுதின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க அழுத்தம் குடுக்கறது நம்ம அந்த பாதத்தினுடைய அடிப்பகுதிக்கு தான் அழுத்தம் குடுப்பேன்னு நெனைப்பீங்க. ஆனா அப்படி அல்ல. நீங்க அடிப்பகுதியில அழுத்தம் குடுக்குறப்ப, இந்த இடத்தையே நீங்க அழுத்திக் கொண்டு தான் அழுத்தம் குடுக்க முடியும். அப்ப கட்டை விரல் 2ம் அடிப்பகுதியில இருக்கும். மற்ற 4 விரலும் முன்பகுதியில தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த வர்மப்புள்ளி, சுண்டிகை காலம், சுண்டிகை அடங்கல் என்ற இந்த 2வது உயிரடங்கலை நீங்க இயக்கத்துக்கு கொண்டு வரீங்க. 3வது உயிரடங்கல் விருத்தி காலம் அல்லது விருத்தி அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டை விரலுக்கும், அதற்கு அடுத்த விரலுக்கும் நடுவுல இருக்கிற கொஞ்சம் கீழ இருக்கிற ஒரு பகுதி. வர்மக்கலை மருத்துவத்தில அந்த விருத்தி அடங்கல் ஆ அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அடங்கல். இந்த இடத்திலே இந்த பெருவிரலால மேல் நோக்கி அழுத்தம் தர உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம கால் பயிற்சியில அந்த அழுத்தம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விருத்தி அடங்கலும் இயக்கத்திற்கு வருகிறது. அப்ப இந்த அடங்கல் நல்ல இயக்கத்துக்கு வரும்போது உடல்ல இருக்கிற தசைகளுடைய இறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய வலிகள் நீங்கும். தலை சுற்றல் குறையும். ஹை பிபி உயர் ரத்த அழுத்தம் சரியாகும். தலைவலி, கண் நோய், கல்லீரல் பாதிப்புகள், கல்லீரல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள், மஞ்சள் காமாலை, ஹெர்னியா, மூச்சுப்பிடிப்பு, குழந்தைகளுக்கான வலிப்பு தொந்தரவுகள், சிறுநீர் தேக்கம்,
சரிங்களா? இந்த சிறுநீர் தானாக வெளியேறுதல், இது எல்லாவற்றையும் போக்கக்கூடிய உயிரடங்கல் அந்த 2வது உயிரடங்கல். சரி, 3வது உயிரடங்கல், விருத்தி அடங்கல் என்று சொல்கிறோம். அது நம்முடைய பயிற்சியில ஆட்டோமேட்டிக்கா இயக்கத்துக்கு வருது. அது எந்த இடம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடம் தான். இப்ப நீங்க கீழ பாதத்தை தான் அழுத்தி குடுக்குறீங்க. இருந்தாலும் அடியில 4 4 8 விரல் இருக்கிறப்ப, அதுவும் அந்த இடத்துல இயற்கையாகவே அழுத்தப்படும். நீங்க அந்த இடத்தைன்னு பர்ட்டிகுலரா அழுத்த வேண்டாம். நீங்க பயிற்சி சரியா செஞ்சாலே, அந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். அப்ப ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறப்பவே, ஆ அந்த அழுத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பாயறக்கு ஆரம்பிக்கும். செப்பரேட்டா இத அழுத்த வேண்டிய அவசியம் இல்ல. சரியாங்களா? சரி. இதற்கு கீழ இருக்கிற ஒரு வர்மப்புள்ளி, படக்கால் வர்மப்புள்ளி என்று சொல்கிறோம். அதற்கு கீழ ஒரு வர்மப்புள்ளி இருக்கிறது. அந்த கால் விரலினுடைய பள்ளம், கழுத்து சார்ந்த நரம்புகளை தூண்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சரிங்களா? அது என்ன அது எந்த இடம்னா, நீங்க பாதத்துல கட்டைவிரல அழுத்திட்டு வர்றீங்கல்ல, அழுத்திட்டு வர்றப்போ ஒரு பள்ளம் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, நீங்க உங்களுடைய பாதத்தை பாருங்க. அந்த குழிவா ஒரு இடம் இருக்கும். கட்டைவிரல மேலேருந்து அழுத்திட்டு வர்றோம். ஒரு குழிவான பகுதி இருக்கும். இந்த இடம் வந்து நம்ம உடம்புல கழுத்து சார்ந்த நரம்புகளை தூண்டக்கூடிய இடமா இருக்கு. இந்த படம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, கால்கள்ல எப்படி இணைஞ்சிருக்குது, சைனஸ்க்கான பாயிண்ட்ஸ் எங்க இருக்குது, கண்களுக்கான புள்ளிகள், ஷோல்டரு, நம்ம கைகள், நம்மளுடைய உதர விதானம், நம்மளுடைய கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை, கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், சரிங்களா? நம்முடைய வயிற்று பகுதி, நம்முடைய கணையம், நம்முடைய மண்ணீரல், சரிங்களா? அது போக கழுத்து பகுதி, தைராய்டு சுரப்பிகள், பிட்யூட்டரி சுரப்பி, நுரையீரல், மார்பக பகுதி, இருதயம், தைமஸ் கிளாண்டு, சோலார் பிளக்ஸஸ், அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, ஸ்பைன், சரிங்களா? நம்முடைய முதுகுத்தண்டு, பிளாடர், யூரினரி பிளாடர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர்ப்பை, நர்வஸ் சிஸ்டம், சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கான பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க, கீழ கால்ல. இந்த மஞ்சள் கலர்ல குடுத்திருக்கிறது சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கிறதுக்கான பாயிண்ட். அப்ப இந்த இடத்தை எல்லாம் நம்ம முழுமையா அழுத்தி குடுக்கும்போது, அந்த உடம்பு முழுக்க அந்த ஆற்றல் அபரிமிதமாக பாய்ந்து, உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? இது வந்து மேல் பகுதியிலயும் நம்மளுடைய செஸ்ட், லங்ஸ், பிரஸ்ட், பேக் பகுதி எல்லாத்துக்குமான வர்ம புள்ளி நம்மளுடைய கால்கள்ல இருக்குது. அதையும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். சரி, இப்ப 4வது உயிரடங்கல் பாதத்தினுடைய மார்பக பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் இடையே உள்ள வர்ம புள்ளி. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேரு உள்ளங்கால் வெள்ளை வர்மம் அல்லது உள்ளங்கால் வெள்ளை அடங்கல்னு சொல்லுவாங்க. இது 4வது உயிரடங்கல். இது வந்து நெறைய அக்குபஞ்சர் மருத்துவர்களும் இந்த இடத்த சொல்லுவாங்க. எமர்ஜென்சி பாயிண்ட். யாராவது மயக்கம் போட்டாங்கன்னா, இந்த இடத்த நல்லா அழுத்தி குடுத்தீங்கன்னா, டப்புன்னு எந்திரிச்சு உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வர்ம பாயிண்ட் தான். சரிங்களா? அப்ப இது போல கால்கள்ல நெறைய நெறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. நமக்கு சொல்லாமல் வரக்கூடிய நோய் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஹார்ட் அட்டாக். இது உடனடியாக ஹார்ட் அட்டாக் வருவதை இந்த புள்ளி வந்து தடுத்துரும். கால்களுக்கு நல்ல வலுவை சேர்க்கும். சுவாசத்தை ஒழுங்காக இயங்க வைக்கும். இதற்கு கீழ இன்னொரு துணை வர்ம புள்ளி இருக்கிறது. அது வந்து முத்துத்தாரை வர்மம் என்று சொல்கிறோம். அதுக்கு கீழ இருக்கிறது. இது வயிற்று பகுதிக்கும், இடுப்பு பகுதிக்கும் இடையில மையப்பகுதியாக அமைந்திருக்கிறது. சரிங்களா? வயிற்று பகுதி, இடுப்பு பகுதின்னா, காலினுடைய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி. சரிங்களா? அப்ப இடைவெளி விடாமல் அழுத்தணும்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் செல்லக்கூடிய ஆற்றல் முழுமையா அந்த உறுப்புகளுக்கு போகணும் அப்படின்னா, அந்த முழுமையான அழுத்தம் வந்து சரியா இருக்கணும். இந்த லாஸ்ட்ல இருக்கிறது மலச்சிக்கலை போக்கக்கூடிய புள்ளி. பாதத்தினுடைய கீழ் கடைசி பகுதியில் இருக்கிற வர்ம புள்ளி. இது வந்து நம்ம உடம்புல இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கான ஒரு வர்ம புள்ளியா இருக்கு. இப்ப பக்கவாட்டு பகுதியை அழுத்தி குடுக்கும்போது, இப்ப மேல் பக்கம் பக்கவாட்டு பகுதியில மேல் பக்கம் இங்க பாருங்க. இந்த கட்டை விரலினுடைய சைடு பகுதி இருக்கு இல்லையா? அதாவது நீங்க உடல்ல இப்ப உங்க கால பார்த்தீங்கன்னா, வெளிப்பக்கம், உள்பக்கம்ன்னு பார்த்தா உள்பக்கம். கட்டை விரல் இருக்கக்கூடிய சைடுல
நம்ம முதுகுத்தண்டுக்கான முழு ஆற்றலும் அந்த இடத்துல இயற்கை இணைச்சு வச்சிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பக்கவாட்டு பகுதியை அழுத்தி கொடுக்கும்போது, முதுகுத்தண்டு சார்ந்த அத்தனை விஷயங்களும் சரியாகும். அதனால தான் அந்த பாத அழுத்தம் நீங்க ஒரு நிமிஷம் அழுத்துனோனே அன்னைக்கு அவ்வளோ ஃப்ரீ கிடைச்சுது. அப்ப கீழ்ப்பகுதி வந்து பித்தப்பைக்கான இடம். அப்ப அதை நன்றாக நம்ம அழுத்தம் கொடுக்கணும். காலினுடைய நடுப்பகுதி மடங்குற அளவுக்கு நாம அந்த அழுத்தத்த ஏற்படுத்தலாம். அதாவது மேல இருந்து 2 பக்கம் கட்டை விரல் 2யும் மேல வச்சு 4 நாள் 8 விரல் கீழ வச்சு மேல இருந்து கீழ அழுத்திட்டு வர்றோம். பக்கவாட்டுல. கீழ இருந்து மேல அழுத்திட்டு போறோம். மீண்டும் மேல இருந்து கீழ அழுத்திட்டு வர்றோம். அப்ப நடுப்பகுதி நல்லா மடங்குற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்க அந்த விஷயத்த செய்யணும். இதுல மிக முக்கியமான ஒரு வர்மம் நான் இப்ப சொல்றது சக்தி வர்மம். அது எந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த பக்கவாட்டு பகுதியில நம்ம கட்டவிரல் இருக்கிற சைடுல நடுப்பகுதிக்கு பேரு சக்தி வர்ம புள்ளி. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வர்மம். குறிப்பாக பெண்களுக்கு. இந்த பாதத்துல வயிற்றுப்பகுதியினுடைய உள்பக்கம் கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. நீங்க அதை ஆக்டிவேஷன் பண்றீங்க பயிற்சியில். இப்ப கர்ப்பப்பையில இப்ப பார்த்தீங்கன்னா, ஊருப்பட்ட பிரச்சனை. உணவுல பிரச்சனை, நம்ம நாப்கின்ஸ் யூஸ் பண்றது பிரச்சனை, பயிற்சி இல்லாத ஒரு பிரச்சனை, டென்ஷன் ஆகுறது ஒரு பிரச்சனை. மொத்தமா எங்க போய் அது பிரச்சனைய வெளிப்படுத்துதுன்னா, கர்ப்பப்பையில. அப்ப என்ன ஆகுது? கர்ப்பப்பையில அந்த ஃபைப்ராய்டு கட்டி வளருது. பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ், சாக்லேட் சிஸ்ட், இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாய் பிரச்சனை, மெனோபாஸ் டைம்ல அதிகமான உதிரப்போக்கு, அதிகப்படியான வயிற்று வலி, குழந்தையின்மை, நீர்க்கட்டின்னு சொல்லி, இன்னைக்கு ஊருப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு கர்ப்பப்பையில. இந்த பயிற்சிய நீங்க சரியா, முறையா செய்து வந்தீங்கன்னா, இந்த அத்தனை பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு முற்றிலுமான விடுதலை கிடைக்கும் நிச்சயமா. சரியா? உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? லேப்ரோஸ்கோபி பண்ணணும்ங்கிறாங்க. சரிதானே? அத பண்ணணும், இத பண்ணணும், கட்டி வெட்டணும், வெட்டி எடுக்கணும்னா, எந்த விஷயம் நீங்க பண்ண தேவையில்ல. இந்த பயிற்சிய நீங்க நல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க லைஃப் லாங் அந்த பிரச்சனை இல்லாம வாழ முடியும். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பயிற்சியால. இப்ப ஆண்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப புராஸ்டேட் கிளாண்ட்ல நெறைய ப்ராப்ளம் வருது. சரிங்களா? புராஸ்டேட் கிளாண்ட்ல வீக்கமாயிருது. புராஸ்டேட் கிளாண்ட்ல வந்து அந்த இயக்கத்துல டிஸ்டர்ப் ஆகுது. சரிங்களா? அப்ப அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தும் 50 வயதிற்கு மேல நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. பெண்களுக்கும் அதிகமா நடந்துட்டு. அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற எண்ணம். அப்ப இந்த பக்கவாட்டு பகுதியில, பாதத்தில நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது, பித்தப்பை நல்லா ஊக்குவிக்கப்படுகிறது. அ அந்த புராஸ்டேட் கிளாண்ட சரி பண்றதோட மட்டும் இல்லாம, பித்தப்பை நல்லா ஊக்குவிக்கப்படுகிறது. அப்ப பித்தப்பையில இருக்கிற கல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தவிர்த்துக் கொள்ள முடியும். பித்தப்பை வெட்டி எடுக்கிறது கூட நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம். அந்த பயிற்சிய சரியா பண்ணிட்டே வந்தீங்கன்னா. ஜீரண சக்தி நல்லா அதிகரிக்கும். அப்ப உடல்ல சத்துப்பொருள் ஆற்றலாக நல்லா மாற்றம் பெறும். இப்ப கால் பயிற்சி 1, 2, 3 நிலைகள்ல கால்கள் நன்கு அந்த பக்கவாட்டில் விரிந்து தரையில் ஒட்டுவதைப் போல நீங்க நல்லா செய்யணும். சுண்டு விரல் தரையில முட்டுற அளவுக்கு வரணும். அப்ப அந்த முதுகுத்தண்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வயிற்றுப் பகுதி, முதுகுத்தண்டு பகுதி சீராக்கப்படும். அப்ப பேக் பெயின் பிரச்சனை இருக்குமா நமக்கு? இன்னைக்கு பேக் பெயின் பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. முதுகு வலி, முதுகு வலி, முதுகு வலி. இன்னும் அந்த கணுக்கால் பகுதியை சுற்றி நீங்க அழுத்தும்போது, மேல் கணுக்கால், கீழ் கணுக்காலை பிடித்து 9 முறை நம்ம வந்து சுழற்சி பண்றோம். அப்ப கணுக்கால் மூட்டை சுற்றி ஒரே நிமிஷம். மூட்டை சுற்றி நாளமில்லா சுரப்பிகள், செக்சுவல் கிளாண்ட்ஸ், அட்ரினல் கிளாண்ட், பேன்கிரியாஸ் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட். இது எல்லாவற்றினுடைய நரம்பு முடிச்சுகளும் கணுக்கால் மூட்டை சுற்றி இருக்குது. சரிங்களா? அப்ப நீங்க கீழ அங்க அழுத்தம் குடுக்கும்போது, அது எல்லா கிளாண்ட்ஸையும் என்ன பண்ணுது? ஆக்டிவேட் பண்ணி விடுது. அப்ப எல்லா கிளாண்டோடைய முடிச்சும் அங்க இருக்கிறதுனால, நம்மளுடைய டோட்டல் எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் நல்லா ஊக்கப்படுத்தப்படுகிறது. அப்ப அனைத்து நாளமில்லா சுரப்பிகளும் நன்றாக வேலை செய்வதற்கு ஆரம்பிக்கிறது. அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லைங்களா? நூல்கண்டு முடிச்சு மாரி இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல இயக்கம் கொடுக்கும்போது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பகுதிகளும் ஆக்டிவேட் ஆகும். ஆண்களுக்கு புராஸ்டேட் கிளாண்டுக்கான புள்ளிகள் அங்க தான் இருக்குது. இதுக்காக தான் நான் போன வகுப்புல சொன்னேன், பெண்களுக்கு கொலுசு போடக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை நம்ம முன்னோர்கள் வைத்திருந்தார்கள்.
ஆண்களுக்கு தண்டைன்னு ஒண்ணு போடக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருந்தது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம இப்போ மாத்திட்டோம். அதே போடத்துல மெட்டி போடுற இடத்துல கூட கர்ப்பப்பைக்கான ஒரு பகுதி இருக்கு. நாம பயிற்சி செய்யறப்ப அந்த இடத்தையெல்லாம் இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். இருந்தாலும் மெட்டி போடுறதுலயும் கர்ப்பப்பைக்கான ஒரு புள்ளி இயக்கத்துக்கு வருது. அதனால தான் திருமணம் ஆகுறப்ப மெட்டி போடணுமா. கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகணும், குழந்தை பேறு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் பண்ணாங்க. அப்ப தாம்பத்தியம், குழந்தை பேறு ஆகியவற்றுக்கு உதவும். இதில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது உண்மை. இன்னும் கண் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வர்ம புள்ளிகளுக்கு இருக்குது. 40 வயசுக்கு மேல என்ன வந்துருது? சாலேஸ்வரம். சரிங்களா? கண்ணுல ஊர்ப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நெறைய பேருக்கு கண் எரிச்சலு, கண் மந்தமாகுறது, கண்ணு அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது. சரிதானா? கிட்ட பார்வை, தூர பார்வை நெறைய பிரச்சனை வருது. அது எல்லாத்தையும் இந்த பயிற்சி வந்து தவிர்த்துக்கொள்ளும். கணுக்கால் மசாஜ். இது வந்து நம்முடைய குண்டலினி சக்தி எழுப்பக்கூடிய புள்ளியா இருக்கு. இதான் வெரி, வெரி பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம தியானம் செய்யும்போது நமக்கு வந்து அடுத்த தியானம் உங்களுக்கு குண்டலினி தியானம் தான் குடுக்க போறோம். அப்ப அந்த குண்டலினி ஆற்றல் நம்ம உடலுக்குள்ள எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பை நம்முடைய அந்த கணுக்கால் மசாஜ், கணுக்காலை சுற்றி அந்த இயக்கம் பெறும்போது, இந்த குண்டலினி ஆற்றல் ஏறும். அப்ப தவம் நன்றாக சித்தியாகும். குறிப்பாக இந்த இடம் பாருங்க, கண் புகைச்சல் வர்மம்னு சொல்லிட்டு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. எங்க? காலினுடைய வெளிப்பக்கத்துல கணுக்காலுக்கு கீழ. இந்த இடத்தையும் நாம வந்து என்ன பண்றோம்? ஆக்டிவேஷன் பண்றோம். அப்ப இந்த வர்மம் அமைந்துள்ள இடம் வெளிப்புற கணுக்கால் மூட்டினுடைய பகுதியிலிருந்து ஒரு விரல் கீழ. அந்த இடத்தையும் நம்ம அழுத்தி விடுறோம். அப்படி அழுத்தி விடும்போது நமக்கு தலைவலி, தலை கிறுகிறுப்பு, தூக்கமின்மை, கவலை, மன அழுத்தம், மனநோய்கள், கணுக்கால் வலி, வலிப்பு நோய்கள், கால் வலி, முதுகு வலி, குறிப்பாக போதை பழக்கம், அதிலிருந்து விடுதலை, கணுக்கால் வலி ஆகிய நோய்கள் வந்து குணமாகறதுக்கான முழு வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்கு. அப்ப கால்களுக்கு நல்ல பலம், கால்களுக்கு தேவையான ஆற்றல், உடல் எடையை மொத்தமா தாங்கிட்டு இருக்கிறது கால் தானே. இது அத்தனையும் நம்ம கால்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பயிற்சிக்கு இருக்கு. அப்ப உள் பக்கத்துல கணுக்கால் மூட்டு பகுதியிலிருந்து 40 நரம்புகள் கிளம்பி மூலாதாரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. உள் கணுக்கால், கணுக்காலினுடைய உள்பகுதி மூட்டு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 40 நரம்புகள் தொடங்கி மூலாதாரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. மூலாதார சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதிக்கும் நம்முடைய முகத்திற்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க. சரி, ஏன்னா முகத்தில் இருக்கிற அந்த நரம்புகள், தசைகளுடைய இயக்கத்திற்கு இந்த பகுதிக்கு தொடர்பு இருக்கு. அப்ப முக கன்னத்துல அந்த தாடை பகுதியில ட்ரைஜோமினல் நர்வஸ் சிஸ்டம் இயக்கம் பெறுகிறது. அப்படி இயக்கம் பெறும்போது முகத்திற்கு பொலிவு கிடைக்கிறது. சரியானுங்களா? முகப்பொலிவுக்கு இன்னொரு பிராக்டிஸ் இருக்கு. நம்ம அத வந்து உடல் தேய்த்தல், மசாஜ்ல வந்து அதை பார்க்கிறோம். ஆனா இந்த பயிற்சி செய்யும் போதும் இந்த முகத்திலே பொலிவு ஏற்படுகிறது. அப்ப அந்த தோல்ல அந்த ஷைனிங் பளபளப்பு தன்மை வரும். கண்ணு 60 வயசானாலும் சுருக்கம் வராம இருக்கும். பக்கவாதம் வரவே வராது. அந்த இடத்துக்கு அந்த வர்ம புள்ளிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அப்ப கணுக்கால நம்ம அந்த இடத்துல 15 முறை மேலும் கீழும் கைய வச்சு சுழற்சி பண்றோம். அப்ப அந்த இடத்துல முக்கியமான உயிரடங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வாய்ப்பாக மகரிஷி அவங்க நமக்கு ஒரு விஷயத்த குடுக்குறாங்கன்னா, பயிற்சியில சில இடங்களுக்கு மட்டும் 1க்கு 2 முறை நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அப்ப அந்த 3 உயிர் அடங்கல்களையும் நம்ம என்ன பண்றோம்? ஒரே விதத்துல பிடிக்கிறோம். அந்த சுழற்சியில. சரிங்களா? அந்த வலது கால மடிச்சு வச்சிருப்போம். இடது கால நீட்டி வச்சிருப்போம். அப்ப மடிச்சு வச்சிருக்கிற கால இடது கையால பிடிச்சு வலச்சுழல், இடச்சுழல், வலச்சுழல் அப்படின்னு ஒரு 15 முறை நம்ம சுழற்சி பண்றோம்ல. அப்ப அந்த 3 உயிர் அடங்கலையும் நீங்க இயக்கத்துக்கு கொண்டு வர்றீங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த இடத்துலயும் நீங்க என்ன பண்றீங்க? இப்ப கால் பயிற்சியில கால் 2ஐயும் நீட்டிக்கிட்டு, வலது, இடது, உள்பக்கம், வெளிப்பக்கம் திருப்புனதுக்கு அப்புறம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அகைன் கிளாக் வைஸ்ன்னு 15 முறை சுத்துனீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த கால மடிச்சு வச்சிருக்கிறப்ப மறுபடியும் அந்த கணுக்கால் மூட்ட 15 முறை சுத்த வைக்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்த மகரிஷி 2 தடவ எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அது விடப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற விதத்துல 2 இடத்துல அதை குடுத்திருக்கிறாங்க. சரி, அப்ப கடைசியா கால கீழ இருந்து மேலாக பிடிச்சு விடுறோம். அப்படி பிடிச்சு விடுறப்ப 4, 4 8 விரல் அழுத்துற இடம் தான் குதிகால்
வர்மம் இருக்கக்கூடிய புள்ளி. அப்ப அந்த குதிகால் வர்மத்தையும் நம்ம என்ன பண்றோம்? இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அப்ப அந்த வர்ம புள்ளியின் மீது பெருவிரல் மற்றும் சிறுவிரல் கொண்டு இறுக்கி பிடித்து மேலும் கீழுமாக அசைத்து தர வேண்டும். இது வந்து வர்மாக்கான ட்ரீட்மெண்ட் முறை. சரிங்களா? அப்ப நாம் அதையெல்லாம் இந்த மாரி நீங்க பண்ண வேண்டாம். நான் எப்பவுமே சொல்றேன், நான் இதுல தெரிஞ்சுக்கிட்டது வர்ம புள்ளி கொஞ்சம் தான். ஆனா வர்மாவுல கரை கண்டவங்க நம்ம பயிற்சியில எத்தன வர்மா இருக்குதுன்னு அவ்வளோ வர்மாவையும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த வர்ம புள்ளி வந்து நம்ம கால உள்பக்கமா பிடிச்சு விடும்போது இந்த வர்ம புள்ளி இயக்கத்துக்கு வருது. இது வந்துருச்சுன்னா குதிகால் வலி, குதிங்கால் வீக்கம், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல், மலக்குடல் பகுதிகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வர்ம புள்ளிக்கு இருக்கு. அது போக உத்திக்கால் வர்மம், உப்புக்குற்றி வர்மம், சரிங்களா? கண் புகைச்சல் வர்மம் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்றோம் இந்த பயிற்சியில. சரி. அப்ப வெளிப்பக்கமாக அழுத்தும்போது இந்த உப்புக்குற்றி காலம் அந்த வர்ம புள்ளிய நம்ம இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டுக்கு கீழ தான் ஏற்படுறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அதுல அதிகமான பாதிப்பு வந்துருச்சுன்னா, அறுவை சிகிச்சை தான். வேற வழி இல்ல. அப்ப நீங்க அதுக்கு ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பயிற்சிய நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த சயாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் கிளியர் ஆகறக்கு ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அந்த குதிங்கால் வலி மட்டும் ஆரம்பிச்சுருச்சுன்னா, கீழ இருந்து மேல வரைக்கும் இருக்கும். காலையில எந்திரிச்சோனே கால கீழயே வைக்க முடியாது. அப்படியே இழுக்கும். சரிதானுங்களா? அப்ப அது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பயிற்சிக்கு இருக்கு. சரி. போதும்ன்னு நெனைக்கிறேன். இந்த பிரைன் ஹெமராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. சரிங்களா? அந்த பிரச்சனையிலிருந்து நம்மால விடுபட முடியும். கணுக்கால்ல இருந்து 8 விரல் மேல இருக்கிற உயிரடங்களுக்கு வந்து கொம்பேறி அடங்கல்னு பேரு. இங்க பாருங்க. இது வந்து கணுக்கால், இது வந்து பாதம். இந்த இடத்துல கொம்பேறி அடங்கல் அப்படின்னு ஒரு அடங்கல் இருக்கிறது. இது 5வது கிட்டத்தட்ட கால் பயிற்சியில் 5வது உயிரடங்கல். மொத்தமா 6வது உயிரடங்கல். அதற்கு கீழ மண்ணை உயிரடங்கல் என்று ஒரு உயிரடங்கல் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பயிற்சியில சர்வ சாதாரணமா போற போக்குல இயக்கிர்றோம். அப்ப 5 உயிரடங்கல், உள்ளங்கால் வெள்ளை அடங்கல், சுண்டிகை அடங்கல், விருத்தி அடங்கல், கொம்பேறி அடங்கல், மண்ணை அடங்கல் என்று சொல்லக்கூடிய 5 உயிரடங்கல்களும் நமக்கு இந்த கால் பயிற்சியின் மூலமாக இயக்கத்திற்கு வருது. சரிங்களா? அப்ப நம்மளுடைய செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பகுதிய? கெண்டைக்கால் பகுதி. நெறைய பேருக்கு இது தெரியாது. சரியானுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கை, கால் அசதியா இருக்கு, வலியா இருக்குதுன்னா, குழந்தைகள ஏறி மிதிக்க சொல்வீங்க. 2 இடத்துல மிதிச்சா உடனே வந்து உடம்பு புத்துணர்ச்சி ஆகும். 1 நம்மளுடைய கால் பாதங்கள், விரல்கள் இருக்கிற அந்த பக்கவாட்டு பகுதிய குழந்தைகள மிதிக்க சொல்லி பாருங்க. குறிப்பாக அந்த கணுக்கால் மூட்டு இருக்கிற பகுதிய, இந்த இடத்த மிதிக்க மிதிக்க இம்மீடியட்டா உடம்புல எனர்ஜி அப்படியே பூஸ்ட் ஆகும். அதற்கு அடுத்தது நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த அ கணுக்காலுக்கு மேல கெண்டைக்கால் பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருக்கிற அந்த தசை, அது வந்து செகண்ட் ஹார்ட்டா வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால தான் தோப்புக்கரணம் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா, தோப்புக்கரணம் நீங்க உட்கார்ந்து எந்திரிக்க எந்திரிக்க அந்த செகண்ட் ஹார்ட்ட நீங்க இயக்கிட்டே இருப்பீங்க. சரியா? இதனால அந்த டிராபுலர் வெயின் சிஸ்டம் நல்லா வேலை செய்யறக்கு ஆரம்பிக்கும். அப்ப இருதயம் வந்து அற்புதமா இயங்கும். இருதயத்துக்கான வேலை வந்து குறையும். சரிங்களா? அப்ப அந்த இடத்த நீங்க நல்லா அழுத்தி குடுக்கணும். சரியாங்களா? இப்போ ஏதாவது ப்ராப்ளம்ன்னு வந்துச்சுன்னா, ஒரு கால போய் நீங்க ஸ்கேன் பண்ணோம்னா ரூ. 8,000 செலவு பண்ணணும். 2 காலுக்கு ரூ. 16,000 செலவு பண்ணணும். இப்ப அதுக்கெல்லாம் நெறைய சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ரெமிடியா. ரூ. 22,500 வரைக்கும் அந்த சாக்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா தான், நம்ம லங்ஸ்ல என்ன ஆகும்? பிளட் நோட்ஸ் தெரியும். சரிங்களா? மூச்சு வாங்கும். வயதாகிறப்ப படி ஏற முடியாது. மூச்சு திணறல் ஏற்படும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா லங்ஸ்ல அந்த பிளட் நோட்ஸ் கட்டி கட்டியே இருக்கிறது தெரியும். இது வந்துச்சுன்னா, அந்த லங்ஸ்ல அந்த மைட்ரல் வால்வு ப்ராப்ளமும் சேர்ந்து வரக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப நுரையீரலில் அந்த நீர் சேரக்கூடிய பிரச்சனை. இதனால மருத்துவர்கள் தண்ணீர் குறைவா குடிக்க சொல்லுவாங்க. அப்ப இது இந்த மாரி நடக்கிறப்ப அந்த ரத்த ஓட்டம் ஹார்ட்க்கு வந்து நல்லா பம்ப் ஆகாது. அப்ப ரத்த குழாயில ரத்த கட்டிகள் உருவாகும்.
அப்ப அது வெளியே வர்றக்கு ஆரம்பிக்கும். இது வந்து மரணம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிரும். சரிங்களா? அப்ப இது எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பயிற்சிக்கு இருக்கு. வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம். அதிக நேரம் நின்னுட்டு வேலை செய்றோம். பிரசவ காலங்கள்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப மருத்துவத்துல இதுக்கு எதுக்குமே தீர்வே கிடையாது. ஆப்பரேஷன் செய்தாலும் சில மாசங்களுக்கு தான் அது சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அது முழுசா தீருமான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப இந்த நம்ம இந்த கால் பயிற்சி சரியா செய்யும்போது ஆற்றல் மேல் நோக்கி செலுத்தப்படுகிறது. நுரையீரலுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுகிறது. கண்களை மூடிட்டு உறுப்புகளோடு நம்ம என்ன பண்ணணும்? பேசிட்டே அந்த பயிற்சிய செய்யணும். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். உணர்வுபூர்வமா அந்த உறுப்புகள் எல்லாம் ஆனந்தமா, அற்புதமா இயங்குறத உங்களால பார்க்க முடியும். மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறத உங்களால உணர முடியும். அப்ப நல்லா ஒரு தலைப்பகுதிய அழுத்துறீங்களா? கணுக்கால் சரி, கட்டை விரல் அழுத்துறோமா? அந்த தலைப்பகுதி நல்லா ஊக்கம் பெறட்டும். வாழ்க வளமுடன். கண்கள், வயிற்றுப்பகுதி, மார்பு பகுதி இப்படி அந்த உறுப்புகளோட நீங்க பேசிட்டே செய்யும்போது, நல்ல ஒரு ரிசல்ட்ட உங்க உடல்ல நீங்க பார்க்கலாம். மொத்தம் 11 வர்ம புள்ளி. சரிங்களா? மூட்டு வர்மம், வஜ்ராசனம் 5 முறை வருடி விடக்கூடிய தன்மை கடைசி நிலையில நம்ம எடுக்கிறோம். இது இன்னும் உங்களுக்கு பயிற்சி சரி. நான் இன்னைக்கு வந்து பயிற்சி சொல்லிக் குடுக்க முடியாது. காலம் ஆயிருச்சு. அடுத்த வகுப்புல தெளிவா உங்களுக்கு பயிற்சி சொல்லிக் குடுத்துர்றேன். இது வந்து கடைசி நிலை. வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கிட்னி மசாஜ் பண்ண போறோம். அதுல வந்து முதுகுத்தண்டுல வந்து கிட்டத்தட்ட 10 வர்ம புள்ளிகள் இருக்கு. முதுகுத்தண்டுல 32 வர்ம புள்ளி இருக்குதுன்னு ஒரு வர்ம சாஸ்திரம் சொல்லுது. 10 வர்ம புள்ளிகள் மிக மிக முக்கியமானது. சுழியாடி வர்மம், முடிச்சு வர்மம், கை சுருக்கி காலம், செப்பி வர்மம், நட்டல் வர்மம், பூணல் வர்மம், வாயு காலம், கச்சை காலம், நங்கனாம்பூட்டு, ஆணிக்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 10 வர்ம புள்ளிகளும் சரியாங்களா? முதுகுத்தண்டில் இருக்கு. உடல் முழுக்க வர்மா தாங்க. சரிதானுங்களா? நல்லா குளிக்கிறப்போ உடல்ல எல்லா பகுதியும் நல்லா தேய்ச்சு குளிச்சு பாருங்க. அதுவே உங்க உடம்புல பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சரிங்களா? உடல்ல அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற 5 வர்ம புள்ளிகளை நாம அந்த கிட்னி மசாஜ் என்று சொல்லக்கூடிய பயிற்சியில இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். அப்ப அந்த முதுகு தாரை பலம் பெறும். கீழ் இடுப்பு வலி வராம இருக்கும். மூலாதாரத்திற்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். மூலாதார சக்தி ஓட்டமா இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் பெருசாக ஆகாது. யூரின்லயே வெளிய வந்துரும். சரிங்களா? வலது கால் கட்டை விரல், இடது கால் கட்டை விரல அ மேல இருக்கிற மாரி நம்ம உட்காரணும். அது நான் எப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு அடுத்த வகுப்புல பயிற்சி சொல்லி தர்றப்ப. எப்பவுமே நீங்க வஜ்ராசனம் போட்டு உட்கார்றப்ப இந்த மாரி உட்கார்ந்து பழகிக்கணும். அது எப்படின்னு பயிற்சி வர்றப்ப சொல்றேன். அப்ப வலது கால் கட்டை விரல் வந்து இடது கால் கட்டை விரல் மேல இருக்கிற மாரி வச்சோம்னா, நம்ம உயிருடைய சுழற்சி வலச்சுழலாக இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப உயிர்ல ஆற்றல் பெருக்கம் நடைபெறும். வலது மூளை வந்து இயக்கத்துக்கு வரும். இடது கால் கட்டை விரல் அழுத்தும்போது வலது மூளை இயக்கத்துக்கு வரும். இப்படி பல நன்மைகள் இருக்கு. அப்ப வஜ்ராசன நிலையில உட்கார்றப்ப தான் நம்ம கிட்னியோட ஹேங்கிங் பொசிஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். அப்ப அந்த நிலையில கிட்னி மசாஜ் செய்யறப்போ, கிட்னில இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே முற்றிலுமாக தீர்க்கப்படுகிறது. சரிங்களா? ஏன்னா கிட்னி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல கழிவு நீக்க உறுப்புல மிக மிக முக்கியமான உறுப்பு கிட்னி. உடம்புல அதிகப்படியான ரத்த நாளங்கள் பயணிக்கிற உறுப்பு கிட்னி தான். சரிங்களா? அப்ப அந்த கிட்னி தான் நம்ம உடம்புல உப்ப சரியா பிரிச்சு யூரிக் ஆசிட்ட வெளிய தள்ளுது. கிட்னி ப்ராப்ளம் இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா தண்ணி நெறைய சரியா குடிக்கிறது இல்ல. தேவையான அளவு குடிக்கிறது இல்ல. உடம்புல அதிக வெப்ப ஓட்டம், கண்ட உணவ சாப்பிடுறோம், கண்ட மாத்திரைய சாப்பிடுறோம். மாத்திரை தான் கிட்னிக்கு எதிரிங்க. முடிஞ்ச வரைக்கும் மாத்திரையை குறைத்துக் கொள்ளுங்க அல்லது நிறுத்திருங்க. சரிதானுங்களா? அதை கவனமாவும் செய்யுங்க. அப்ப அந்த மாத்திரையில இருக்கிற கெமிக்கல் கிட்னிய ஒவ்வொரு நாளும் அழிச்சுட்டே இருக்கு. அப்ப தினமும் கால் பயிற்சி செய்றவங்க 40 நிமிஷம் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வந்தா என்ன பலன நீங்க பெற முடியுமோ, அதற்கான முழுமையான பயன் உங்க கால் பயிற்சி 5 நிமிஷத்துல நீங்க பெறலாம். உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளை இயக்கிக் கொள்ள முடியும். வஜ்ராசனத்துல நீங்க 5 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா 75 யோகாசனம் செஞ்சதுக்கு சமம்னு சொல்றாங்க யோக பயிற்சியாளர். அப்ப கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, காயகல்பம் எல்லாத்திலயுமே நம்ம வந்து வஜ்ராசனத்த செய்றோம். சரியாங்களா? இதுல இன்னும் உள்தாடை வர்மம், ஆமைக்காலம் என்ற 2 வர்ம புள்ளிகள் இன்னும் இருக்குது. இது மூச்சு பயிற்சியில வந்து நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இடுப்பு எலும்பு நன்றாக திருப்பம் பெறுகிறது. சரிங்களா? ஆ நாள் முழுவதும் கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற அனைத்து நரம்புகளையும் நன்றாக இயங்கச் செய்து, நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய
ஒரு அற்புதமான பயிற்சியினுடைய விளக்கத்தை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சியினுடைய விளக்கத்தையும், அதைத் தொடர்ந்து அந்த பயிற்சியும் நம்ம வந்து கத்துக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு பயிற்சியாவது உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமா அடுத்த வகுப்புல அந்த பயிற்சி குடுக்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியம் என்னன்னா, எவ்வளவு பயிற்சி குடுக்குறோம்ங்கிறது இங்க முக்கியம் இல்லைங்க. எவ்வளவு பயிற்சி செய்யறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம உங்களுக்கு 3 பயிற்சி அற்புதமா குடுத்திருக்கிறோம். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, கூடவே வந்து காயக்கல்பம் என்று சொல்லக்கூடிய கிடைத்தற்கரிய சித்தர் கலையை குடுத்திருக்கிறோம். தயவு செய்து நல்லா செய்யுங்க. சரிதானுங்களா? நீங்க அந்த உடற்பயிற்சிக்கான லிங்க்க உங்களுக்கு எல்லா குரூப்லயும் அம்மா வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியலைன்னா வெயிட் பண்ணுங்கம்மா. நெறைய பேரு இத கேட்டுருக்காங்க என்கிட்ட. வஜ்ராசனம் போட்டு உட்கார முடியலைன்னா பரவால்ல. நாம என்ன பண்ணலாம்? அதற்கு என்ன மாற்று அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு சொல்றேன். எந்த மாதிரி நீங்க வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்தா ஈஸியா போட்டு உட்கார முடியும். அதேபோல அ வலி இல்லாம எப்படி உட்கார முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. அப்ப குடுத்திருக்கிற அந்த 3 பயிற்சிய தொடர்ந்து முறையா செஞ்சுட்டு வாங்க. இன்னையிலேருந்து உங்களுக்கு தற்சோதனையில காயகல்ப பயிற்சி செஞ்சீங்களா? அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து கேட்போம். டெய்லியும் கண்டிப்பா தற்சோதனை ஃபார்ம ஃபில் அப் பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த தற்சோதனை ஃபார்ம ப்ராப்பரா ஃபில் அப் பண்றீங்களோ, அவங்களுக்கு தான் நிறைவுல சான்றிதழ் குடுப்போம். சரிங்களா? ஏன்னா, இதுல கிட்டத்தட்ட வந்து இந்த இதைய பார்க்கிறவங்க ஒரு 1000 பேர் தான் பார்க்குறாங்க. ஆனா, பேர் பதிவு பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 பேர் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்க்கிறது ஒரு 1000லிருந்து 1200 பேர் தான் பார்க்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும். அப்ப பயிற்சிய நீங்க ஏதாவது சர்டிபிகேட்டுக்காக தயவு செஞ்சு பண்ணிற வேண்டாம். நீங்க யாரும் அப்படி பண்ண மாட்டீங்க. மத்தவங்களுக்கு சொல்றோம். அப்ப நீங்க பயிற்சிய தொடர்ந்து செய்துட்டே வரணும். அதேபோல அந்த தற்சோதனை படிவத்த டெய்லியும் பூர்த்தி பண்ணணும். அப்படி நீங்க பண்ணிட்டே வரும்போது தான் உங்களுக்கு பிற்காலத்துல சான்றிதழ்கள் வந்து நாங்க குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? சரி. ஆ சரி இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா